நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். காரைக்குடியில் பாரம்பரியமிக்க கோப்புடையம்மன் கோவில் தெப்பத் திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருள்மிகு கோப்புடைய நாயகி அம்மன் கோவில் செவ்வாய் திருவிழா நேற்று முன்தினம் தேரோட்டம் நடந்தது. அடுத்த நாள் தேர் நிலைக்கு கொண்டு வரப்பட்டு மறுநாள் சப்தாவரணம் கஜமுக வாகனத்தில் ஸ்ரீ கோப்புடையம்மன் வீதி உலா நடைபெற்றது. கோப்புடையம்மன் அலங்கரிக்கப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளி தெப்பக்குளத்தில் 3 முறை வலம் வந்தது. இதை தெப்பக்குளக்கரையில் இருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். காரைக்குடி நகரின் காவல் தெய்வமாக திகழ்ந்து வருவது அருள்மிகு கோப்புடை நாயகி அம்மன் கோவில். இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் ஆண்டுதோறும் செவ்வாய் திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இதில் காரைக்குடி மாநகராட்சி அலுவலர்கள், காரைக்குடி போலீஸ் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில் காவல்துறையினர், பாதுகாப்பு பணி, தீயணைப்புத்துறை, தமிழ்நாடு மின்வாரியத்துறை, செய்தித்துறை அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரொம்ப நேரமாக பாடணும் விரும்பி கேட்டார். ஆனால் பாட்டுக்காரங்க அனுமதி இல்லாமல் நாங்களும் தொழிலுக்காக தான் வந்துருக்கோம். சரி, திடீர்னு அவங்களுக்கு